உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டைட்டானிக் படத்துல கப்பல் மூழ்கிட்டு இருக்கும். ஆமா. அப்ப வந்து கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா எப்படியாவது ஏதாவது பண்ணி கப்பலை நிப்பாட்டிடலாமான்ட்டு ஓடுவாப்புல நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சில பேர் ஓகே எப்படிதான் மூழ்கதான் போகும் சொல்லிட்டு மியூசிக் வாசிப்பாங்க. பட் இந்த அதிமுக கப்பல் இருக்குல்ல, கேப்டனே உட்காந்து மியூசிக் தான் வாசிச்சுட்டு இருக்கு அவ்வளவு மூழ்க போற கப்பல்ல உட்காந்து. அப்படியா? ஜாக் மாதிரி ஏதாவது இப்படி போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரா? மியூசிக் தான் வாசிச்சுட்டு இருக்காரு அவரு. ஜாக்கெட்டா ஹீரோவா அவரு, இது சைடு ஆக்டர்பா. சரி, அந்த கப்பல்ல இருந்து தப்பிக்க போற அந்த ஒரு ஆள் யாரு பாப்போம், போக போகதான் தெரியும். சரி, அது மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். புரட்சி தமிழர்னு சொல்லுங்க. ஏன்னா அதிமுக வந்து எதிர்கட்சியோட வர முடியல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பட் அதிமுக 6 எம்எல்ஏக்கள் அந்த சைடு வந்து போயாச்சு. இன்னைக்குதான் பேச வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் எத்தனை பேர் போறாங்கன்னு பாத்துட்டு இருந்திருப்பாரு. சரி, 6 பேர் போயிட்டாங்களே, இன்னைக்கு பேசிடுவோம்னு வந்துட்டாரு போல. முதல் கட்டமா ட்ரெய்லர் இன்னைக்கு கொடுத்து வைப்போம், இன்னொரு 6 பேர் போனதுக்கு ஒரு மீதி வந்து பேச நினைச்சாருன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு. சேலத்துல ஜெயிச்சது காரணம் யாரு தெரியுமா? யாரு? நாங்க தான் அப்படிங்கிறாரு. ஆனா சிவி சண்முகம் சேலத்துல ஜெயிச்சது காரணம் பாமக தான் சொல்றாரு. பட் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லதாங்க செய்வாங்க. நீங்க இருக்கிறப்ப என் தலைமையை பிடிக்கல மேல புகார் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் முன்னாடி சொல்ல வேண்டியதானே. இப்ப அங்க போன உடனே ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்கும், ஏதாவது பொறுப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவதூறு விசிட் வந்து போறாங்க. ஆனா வந்து நல்லா அல்வாவா கிண்டி வந்து கொடுத்துட்டாரு விஜய் அவங்களுக்கு. எங்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போற களவாணி தானுங்கிற வார்த்தை கூட வந்து பயன்படுத்தி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, நாற்காலினா 4 கால் இருக்கணும், இதுல ஒரு கால் இரவல் வாங்கினது முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர் வந்து நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன் எல்லா பக்கமும், பட் எழுச்சி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசியிருந்தாரு. இல்ல, எழுச்சி கிடைச்சதுங்கிறாரு. இதுல 113 இடத்துக்கு மேல எழுச்சி பயணம் நான் மேற்கொண்டேன், எல்லா இடத்தையும் நாங்க வந்திருக்கோம்ல அப்படின்னு பேசுறது எங்க பேசுறது தெரியல. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, சேலத்துல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. அன்னைக்கு அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல இருந்து இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சேலத்தை தனி நாடா கேட்பாருன்னு நினைக்கிறேன். கேட்டு அதுக்கு ஒரு அதிபர் ஆயிரலான்னு பாக்குறாரு. மாநிலமா கேட்க வாய்ப்பு இருக்கு. அவரோட அஜெண்டாங்கிறது சிஎம் லெவலுக்கு தானே இருக்கு. அதிபர் லெவலுக்கு தனி நாடுன்னா பிரதமர் அதிபர் ஆகணும். நம்ம ஏரியாவுக்கு சேலத்துக்கு மட்டும் போதும்பா. அப்பயும் அன்புமணி பாமக கூட இருந்தாதான் வரும். அவர் வந்து அப்படிதான் நினைக்கிறாரு. அது ஒரு பெல்ட் இருக்கு, பாமக பெல்ட், அதனாலதான் ஜெயிச்சாங்கிறது கட்சிக்குள்ள இருக்கவங்களே சொல்றாங்க. பட் ஆனா வந்து போனவங்களை பத்தி பெருசா வந்து விமர்சனம் பண்ணல எடப்பாடி பழனிசாமி. விஜய் தான் திருடிட்டாரு குற்றச்சாட்டை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதே கருத்து தான் செல்லூர் ராஜு மதுரையில இருந்து சொல்றாரு. ஒரு திருடர் விஜய், களவாணி விஜய், நான் தைரியமா சொல்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆர்பி உதயகுமார் உட்காந்துட்டு இருந்தாப்புல ரொம்ப அடி வைத்திருந்து கத்தராப்புல. செல்லூர் ராஜு தோத்து வேற போயிட்டாருல, வழியில இருக்கதானே செய்யும். ஆர்பி உதயகுமாரும் தோத்துட்டாரு, அவருக்கும் வழி இருக்காதா? அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மோடி ஐயா இருக்காரு அப்படின்ட்டாரு. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, மோடி ஐயா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாரு. சோ இந்த ஆட்சி ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் காணாம போயிடும் தாவேக்கா. இன்னும் சொல்ல முடியாது, 3 மாசத்துல கூட காணாம போயிடலாம், சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குல்ல அப்படின்றாரு. பாத்துக்குவாரு ஜி, மேல இருக்கவர் பாத்துக்குவாருன்னா இன்னமும் நம்ம நம்புறாங்க போல அதிமுக. ஆனா அதிமுகல இன்னும் இந்த 5 வருஷம் எப்படி நம்ம இருக்க போறோங்கிற மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேக்குது. பட் இருந்தாலும் 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துருங்கிறதுல 2 கட்சியிலும் உறுதியா இருக்காங்க. அது அவங்களோட நம்பிக்கையோட அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மேல இருக்கிறவங்க பாத்துப்பான்னு சொல்லிட்டு பிஜேபி மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. மேல இருக்கவங்களும் கொஞ்சம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசா ஆளுநர் போட போறதா சொல்றாங்க. அர்லேக்கரை வச்சு வேணாம், இன்னொருத்தர் வராராம், அவருமே உளவுத்துறை RN ரவி மாதிரி ஒருத்தர் இறக்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆட்டம் இன்னும் வந்து சூடு பிடிக்கும். இப்ப ஏற்கனவே வந்து தடை விதிச்சாங்க இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது தமிழ்நாட்டை, பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த காலத்துல புலவர்கள் எல்லாருமே மன்னர்கிட்ட அவங்களுடைய ஓனா சிந்தனையில வர வரிகளை வந்து எழுதி மன்னர்கிட்ட வந்து பாடி பரிசு வாங்குவாங்க. ஆமா. பட் இப்ப இருக்கிற புலவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா தருமியா. மன்னரை பத்தி ஏற்கனவே பல இடங்கள்ல பாடி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டு எடுத்து மீடியால வந்து சொல்லி இப்ப பரிசு வாங்கியிருக்காரு. என்ன பரிசு அப்படின்னா தமிழ்நாடு பாட நூல் கழக தலைவர் ஆகியிருக்காரு. நேத்தே வந்து நிறைய சோசியல் மீடியால விமர்சிக்கப்பட்டாரு அவரு. காரணம் சில பேட்டிகள்ல பாடி இருக்காரு. அவர் ஹிந்தி எப்படி நம்ம எதிர்க்கிறாரு. யாரு? முதலமைச்சர் விஜய் அப்ப தலைவரா இருந்தப்ப இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி பீஸு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடண்டி. இந்த ஒரு பாட்டுக்காக தான்
பாடநூல்களை தலைவராக்கி இருக்காரு விஜய்ங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பவே இல்ல. நெத்தியில ஒரு திண்ணூறு வச்சுட்டு வந்து விஜய் படத்துக்கு வந்து உங்க விஜய் நான் வந்துட்டேனான்ட்டு வந்துட்டாரா, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஒரு சாங் ஒன்று கேளுங்கண்ணான்ட்டு அண்ணன்ட்டே போட்டோல கேட்டுருப்பாரு, போட்டோலே பேசியிருக்காரு. நேத்து நேர்ல பேசி அந்த ஆணையை வாங்கிட்டாரு, இன்னைக்கு போய் அந்த சேர்லயும் உட்காந்துட்டாரு, பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. அவரு ட்ரால் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஆதரவாளர்கள் சில பேர் வந்து அவர் வந்து ஈழ உணர்வாளர், ஈழத்துக்காக போராட்டம்லாம் இருந்திருக்காரு, உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தவர், அவர் தகுதியான நபர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ரெண்டு தரப்பான கலவையான கருத்துக்கள் சோசியல் மீடியால இருக்கு. ஆனா அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் கொஞ்சம் படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வளர்மதி இருந்திருக்கிறாங்க, லியோனி என்ன ஒற்றுமைங்கிறது தெரியல. அவரு இப்படிதான் வந்து ஸ்டாலினை பத்தி பல பாடல்கள் பரிசு வாங்கினாரு. ஆமா, இவரு வாங்கியிருக்காரு. வளர்மதி வந்து அதுக்கு முன்னாடியே சவுண்ட் விட்டு அவங்க அந்த பதவியை வாங்கினாங்க. சோ அப்படி பதவி வாங்கணும்னா அந்த பதவி வாங்கினா மட்டும் ஏதோ ஒரு இது வச்சிருக்காங்க, பாட்டு போற தகுதி நினைக்கிறேன் நான். அதுக்கு லியோனி இன்னைக்கு லயோலா மணி. சரி, ஓகே. தமிழ் தாய் வாழ்த்து தான் மாத்துவாங்களா? அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஏன்னா வந்து சுற்றறிக்கை ஒண்ணு வந்திருக்குல்ல மத்திய அரசுல இருந்து, முதல்ல வேணா மாநில பாடலை பாடிக்குங்க, அதுக்கப்புறம் வந்து வந்தே மாதரம் பாடிட்டு தான் தேசிய கீதம் பாடணும் ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசு விழா நடந்தது தமிழ்நாட்டுல. அது என்ன விழானா, சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குற அந்த விழா. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடினாங்க தொடக்கத்துல, இறுதியில நாட்டுப்பண் பாடி முடிச்சிருக்காங்க. அந்த விழால 2100 பேருக்கு மேல பணி நியமன ஆணைகளை முதல்வர் வந்து வழங்கினாரு. அவர் முதல்வர் ஆயிட்டாருங்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஏதோ ஃபேன்ஸ் மீட் மாதிரி வந்து இப்படி பண்ணுங்கன்றாங்க, இப்படி ஹார்ட் காமிங்கன்றாங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஹாய் சொல்லுங்கன்றாங்க. அவரு வந்து என்னன்னு புரியல, ஹாய் சொல்லணுமா, ஓகே ஹாய் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிறேன்னு ஹக் பண்ணிக்கிட்டே போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில தான் பணி நியமன ஆணைகள்லாம் முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் கொடுத்த உடனே இந்த போட்டோஸ் எடுக்கிற கூட தம்ஸ் அப் எல்லாம் காமிங்கன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் எல்லாம் காமிச்சு போட்டோலாம் குரூப் போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமா, ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த விழாவில் பேசின சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நலம் டிஎன் அந்த ஆப்பை வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வீட்டுல திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல பிறந்தநாள் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல எந்த சுபகாரியங்களா இருக்கட்டும், நீங்க அரசாங்க மருத்துவமனைகளுக்கு நன்கொடை வந்து கொடுங்க. அது 100 ரூபாய் இருக்கலாம், ₹1,00,000 கூட வந்து இருக்கலாம். நீங்க இறந்த அரசாங்க மருத்துவமனை கொடுக்க போறீங்கிற லிஸ்ட்டை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயம் கொடுங்க ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆமா, போக பார்க்கலாம். இதுக்கு நடுவில் என்னன்னா, இந்த சுகாதாரத்துறை பத்தி பேசுறப்ப ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையில இயங்க ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவமனை. சென்னை மக்கள், திருவள்ளூர் மக்கள், காஞ்சிபுரம் மக்கள்னு எல்லா புறநகர் மக்களும் அங்க வந்து வருவாங்க. அங்க வந்து அந்த எமர்ஜென்சி வார்டுல 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஓகே, எல்லோ ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெட்ல இருக்கிற எமர்ஜென்சி வார்டு கொஞ்சம் வந்து புனரமைக்கிற பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு போல இருந்திருக்கு. அதனால ரெட்ல இருக்கிற அந்த பேஷண்ட்ஸையுமே எல்லோ வார்டுக்கு மாத்திடுவாங்க. இருக்கிறதே மொத்தம் 30 சீட்டு தான். என்ன பண்ணுன்னு தெரியல. இதை யோசிச்சு அங்க இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் 2 ஷேரிங்கா 4 ஷேரிங் ஒரு பெட்ல 4 பேர் குறை ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. உட்கார வச்சு சிரிக்கிறோம். ஆக்சுவலி எமர்ஜென்சி வார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்டு. அது கண்டிப்பா எவ்வளவு சென்சிபிளா வந்து நடந்துக்கணும். பட் இந்த வீடியோக்கள் எல்லாமே பயங்கர வைரலாக அங்க இருக்கிற என்ன சொன்னா இல்ல அப்படிலாம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பட் வீடியோ ஆதாரமா இருக்குது. ஆமா, ஏன்னா வந்து முக்கியமான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா என்ன பாதிப்பு, இன்னொன்னு படுக்க முடியாம உட்கார வச்சு எல்லாம் பண்ணாங்கன்னா அது பிரச்சனை. தொற்றுநோய் கூட ஏற்படும். சாதாரண உடம்பு சரியில்லாம போனாலும் உட்கார முடியாது, படுத்துக்கணும்னு தான் நமக்கு தோணும். எமர்ஜென்சி வாழ்றவங்களுக்கு படுத்துக்கணும்னு தானே தோணும். அது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கும், எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும். 5 பேர் ஒரே படுக்கையில உட்காந்துக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து எடுக்க முடியாது. இல்ல கஷ்டம். பட் அரசாங்கம் இதையும் வந்து கவனிக்கணும். ஆமா, அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று பரவுது, ஆந்திரால 2 பேர் இறந்துட்டாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருந்தது. இப்ப தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே அப்படியான பரவல், அதாவது வீரியம் மிக்க கொரோனா பரவல் இல்ல. 2024க்கு பிறகு ஒரு 2000 பேருக்கு மேல வந்திருக்கு கொரோனா. ஆனா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற வீரியமான வைரஸா இல்ல. இன்னொன்னு பரவலும் அதிகமா இல்ல. உங்களுக்கு ஒருவேளை சளியோ காய்ச்சலோ இருந்தா பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனை அணுகுங்க, பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் வந்து நேற்று பெரம்பூருக்கு போயிருந்தாரு. போய் அங்க ரோட் ஷோலாம் பண்ணியிருந்தாரு. நன்றியெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அங்க வந்து ரேஷன் அட்டைகள் வழங்கிட்டு அரிசியெல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த பெரம்பூருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 1013 கோடி ரூபாய் வந்து பெரம்பூருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதிக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அரசு துறை வட்டாரங்கள்ல. பல துறைகள்லையும் அங்க வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லி அங்க அந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ நிதி அந்த 3 கோடி, அதுலயும் வந்து பேருந்து நிறுத்தங்கள், சுகாதார திட்டங்கள், அப்புறம் வந்து விளையாட்டு வளாகங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கன்னு கடிதம் எழுதியிருக்காரு எம்எல்ஏ விஜய். யாருக்கு எழுதியிருக்காருன்னா, மாநகராட்சி ஆணையர் சமீரனுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ அங்கே இந்த விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க.
நேத்து முதலமைச்சர் வந்து அந்த பெரம்பூர் போனப்ப அங்க எந்த பேனரோ கொடியோ கட்டல. அதை வந்து தாவேக்காரங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இது அங்க மட்டும் இல்லாம எல்லா பக்கமும் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது தாவேக்கா எம்எல்ஏக்களோட பேனர், அதுவும் ஈசிஆர்லாம் ஈசிஆர் சரவணனோட பேனர்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஈசிஆர்ல தானே பணியூர் இருக்கு. ஆமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாரா? அதுதான். அது என்னன்னா, தலைவர் அங்க போகும்போது நம்ம பேனரை பார்த்துட்டு நம்மளை அமைச்சர் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறாரு போல ஈசிஆர் சரவணன். பட் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர், இந்த கொடியெல்லாம் நடாம இருந்தாங்கன்னா வரவேற்கலாம். ஆமா, ஒரே தொகுதிக்கு 1000 கோடி போடுறது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சிவாஜி படத்துல எங்க திரும்பினாலும் சிவாஜி மருத்துவமனை, சிவாஜி ஹாஸ்பிட்டல், சிவாஜி ஸ்கூல், எங்க திரும்பினாலும் விஜய் 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 இருக்கணும் போல நினைக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, வட சென்னை மொத்தமாவே இங்க வந்து இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா தொகுதிக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலையும் பார்த்தோம், திமுக ஆட்சி காலத்திலையும் பார்த்தோம், இப்ப தாவேக அரசுலையும் பாக்குறோமும் ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. செய்தி வந்து பாக்குறப்ப கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்தவர் சபரிவர்மன், 33 வயசு ஆகுது. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனந்தவல்லி இவருடைய மனைவி, ஒரு மகனும் இருக்காங்க, 5 வயசு அந்த மகனுக்கு. வீட்டு பக்கத்திலே பெட்டிக்கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த சபரிவர்மன். அந்த பெட்டிக்கடையில 9ஆம் தேதி காவல்துறை ரைடு பண்ணிருக்காங்க. ரைடு பண்றப்ப அந்த கடையில இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், இந்த குட்கா போன்ற எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவரை கைதும் வந்து பண்றாங்க. தென்தாமரை காவல் நிலைய காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகர்கோவில் இருக்கிற சிறையில அடைக்கப்படுறாரு இந்த சபரிவர்மன். 10ஆம் தேதி உறவினர் எல்லாருமே பாக்குறாங்க. அடுத்து வந்து காவல்துறையில இருந்து போன் வந்துருக்கு, வந்து பாருங்க அப்படின்ட்டு போய் பார்க்க போனப்போ ஒரு பிணமா வந்து இருந்திருக்காரு. இப்ப இந்த குடும்ப உறுப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எந்த விதமான உடல்நல குறைபாடோ எந்த வியாதியுமே இல்லவே இல்லை, காவல்துறை தான் அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்காங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல என்னன்னா, முதல்ல அவருடைய பாடியை பார்க்கவே விடல, மனைவி அவங்க அம்மா யாரையும் பார்க்கவே விடல. ஒரு பெரிய போராட்டம் வந்து பண்ணிருக்காங்க அந்த பகுதியில, அந்த மருத்துவமனையை சுத்தி. அதுக்கு பிறகு எஸ்பி வந்துருக்காரு. எஸ்பி வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இன்னொருத்தர் மட்டும் கூட்டிட்டு போய் அந்த பாடி வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப பிரேத பரிசோதனை முடிவுலதான் அது வந்து உண்மையாலுமே அடிச்சு துன்புறுத்துறாங்களா இல்லைங்கிறது தெரிய வரும். ஆனா இந்த குடும்ப உறுப்பினர்கள் அங்க பகுதி மக்கள் எல்லாம் சொல்றது வந்து பாக்குறப்ப நிறைய வீடியோக்கள் கூட வந்திருக்கு. ஒரு காவல்துறையில அந்த இதுல உட்காந்துருக்கப்ப நல்லாதான் உட்காந்துருக்காரு. எப்படி இறந்து போவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு வந்து உண்மையாலுமே பிரேத பரிசோதனை அறிக்கையில இல்ல ஏதாவது விசாரணையில தான் வந்து தெரிய வரும். ஆமா, பட் இந்த ஆட்சியில் இது வந்து கஸ்டடியல் டெத் நடந்துச்சு அப்படின்னா பெரிய வந்து ஒரு அவமான அசிங்கம் தான் அது. ஆமா, ஏன்னா காவல்துறைக்கு அதீத அதிகாரம் அப்படிங்கிறது அது எப்படியான மோசமான விளைவுகளை கொடுக்கும்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இது நியாயமான முறையில் விசாரிச்சு உண்மையிலே நடந்திருந்தா அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை வந்து எடுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கா நிர்வாகிகள் அவங்களோட அட்டூழியமும் இன்னும் எல்லா பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்ப கரூர் குளித்தலையில ரமேஷ்கிற நபர், இவர் வந்து டிவிகேல நகர செயலாளராக இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு கல்யாணமான பெண்ணு, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 3 மாசமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த பெண் பின்னாடி போகிறதுக்கு ஏதாவது சொல்றதுக்கு அப்படின்ட்டு. நேற்று என்ன பண்ணிருக்காரு, அந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை முடிச்சு அந்த பெண் வந்து போறப்ப பின்னாடியே பின்தொடர்ந்து போறப்ப அவங்க பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்ப அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு நிலைத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பொதுமக்கள் இந்த ரமேஷை பிடிச்சி தர்மடி அடிச்சு காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த பொண்ணு ஏற்கனவே இவர் மேல புகார் கொடுக்குறாங்கன்னா காவல் நிலையத்துல பின்தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் காவல்துறை ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலங்கிறத யார் சொல்றா அப்படின்னா கனிமொழியே சொல்றாங்க. முதல்ல உங்க சுய ஒழுக்கங்கிற என்னங்கிறத கட்சியாளர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே அந்த பெண் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்கன்னா அதை முறையா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. நடவடிக்கை எடுத்திருந்தா திருப்பி இருந்தால் பின்தொடர்ந்து வந்திருப்பானா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கனிமொழி. கல்யாணமான பெண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க போல இருக்கு பல டிவிகே நிர்வாகிகள். ஆமா, அது இன்னொரு இடத்துலயும் நடந்திருக்கு. இந்த கடலூர் மாவட்டத்துல வழக்கறிஞர் அணியில பொறுப்புல இருக்கிறாராம் சிவகுரு அப்படிங்கிற அந்த நபர். இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க கப்பல் மாலுமி ஒருத்தரோட மனைவியோட பழகி அவங்கள வந்து ஆபாசமா வீடியோலாம் எடுத்து அதை வச்சு பல லட்சம் பணமும் பறிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த இதுல விஷயம் வந்து வெளியானோன்னா, காவல் நிலையத்துல புகார் ஆனோன்னா கட்சியில இருந்து அவரை நீக்கியிருக்காங்க. போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்களுக்கு முதலமைச்சர் வந்து பாடம் எடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு. ஆனா அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வேற விஷயங்கள்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த கஸ்டோடியல் டெத் சபரிவர்மன் அப்படிங்கிற அந்த மாற்றுத்திறனாளியை காவல்துறை அடிச்சே கொண்டுட்டதா அவங்க குடும்பத்தினர் சொன்னாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதை பத்தி ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு.
சபரிவர்மனுக்கு உரிய நீதி வேண்டும், முதலமைச்சர் கையில இருக்கிற காவல்துறை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கிற மாதிரி போட்டிருக்காரு. முதலமைச்சரும் உரிய பதில் சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டவர் தான் சபரிவர்மன் சொல்றாங்க. இதே மாதிரி தாவேகா நிர்வாகி அருண்கிறவரை ஈரோட்டில் குட்கா வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. ஆனா சொந்த ஜாமீன்ல அன்னைக்கு விடுவிச்சிருக்காங்க. சாமானியர்களுக்கு ஒரு சட்டம், தாவேகாவினருக்கு ஒரு சட்டம்னு காவல்துறை நடந்துக்கிறதே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல உரிய விசாரணை நடத்த நீதி வேணும் அப்படிங்கறதான் அவரோட அந்த பதிவுல சொல்லியிருக்காரு. PT அரசகுமார், இவர் திமுகவோட அந்த தலைமை கழக இணை செயலாளராக, அந்த செய்தி தொடர்பு பிரிவுல இணை செயலாளராக இருந்தாரு. இவர் வந்து தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அமைப்பு வச்சிருக்காரு. இது அங்கீகரிக்கப்படாத, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இந்த அமைப்பை வச்சுக்கிட்டே 100 கோடி ரூபாய் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்துல 100 கோடி ரூபாய் வரையும் லஞ்சம் வாங்கியிருக்காரு தனியார் பள்ளிகள் கிட்ட. நான் அதை பண்ணித்தரேன் உங்க பள்ளிகளுக்கு, இதை பண்ணித்தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காருங்கிறதான் புகார். அந்த புகார்ல இவரை கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் மேல குண்டாஸ் ஆக்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு இன்னும் தீவிரமடையும் போலதான் தெரியுது. அதே மாதிரி தனியார் பள்ளி சங்க செயலாளர் நந்தகுமார், இவர் கடந்த ஆட்சி மேல நிறைய புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எந்த விதமான மண்ணொழுப்புனாலும் சரி அங்கீகாரம் வாங்குறதுக்கும் திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்கினாங்க, அதுவும் கோடிகள் லஞ்சம் வாங்கினாங்க குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போதைக்கு முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரஸ் மீட் நடத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, 48 மணி நேரத்துக்குள்ளார நந்தகுமார் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னா நஷ்டீடு வழக்கு சந்திக்கணும், 50 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும். பாப்போம் நந்தகுமார் மன்னிப்பு கேட்பாரா இல்ல அடுத்த அன்பில் மகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் போயிருக்காரு. அங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல உயர்கல்வி படிச்சு பட்டம் வாங்கியிருக்காரு. அவரோட பேரன் இன்பநிதி அந்த பட்டம் அழைப்பு விழாவில் போயிட்டு அவர் வந்து கட்டி தழுவி இருக்காரு. அந்த போட்டோஸை திமுகவினர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்களாம். சிபிஎம் சார்பாகவும் சிபிஐ சார்பாகவும் வரப்புற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்புற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்புற சட்டமன்ற தேர்தல், இதெல்லாமே நாங்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு சொல்றாரு. தேவைப்பட்டுச்சுன்னா தனியா கூட நாங்க நிப்போம்னு வந்து கெத்தா சொல்றாரு வீரபாண்டியன். சூழலுக்கு ஏற்ப நாங்க தனியா கூட நிப்போம், எங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம்லாம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து பாப்போம். அது என்ன சூழல் அப்படின்னா, யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கூட போய் ஜாயின் அடிச்சுக்கிறது தான் அவங்களுடைய சூழல். ஆமா, இப்ப வந்து கம்யூனிஸ்ட்காரங்க திட்டுவாங்க. இல்ல இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் போறது, வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டோம் அங்க போறதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள்லயும் உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. அதிமுக காரங்களா ரிசைன் பண்ணிட்டு வரவங்கள சேர்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அவங்க கூட போலாமா வேணாமாங்கிற எண்ணம் இருக்கலாம் கூட. கடைசியில் அங்க தொட்டு இங்க தொட்டு நமக்கு இருக்கிறதே 2 பேரு, இங்கேயும் தொட்டாங்க என்ன பண்றது. பட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படி போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் யோசிப்பாங்கல்ல. ஆமா, அதுல இன்னொரு பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன், அவர் வந்து இன்னும் மாநில தலைவராகவே இருக்கிறாரு பாஜகவுக்கு. பட் எங்க இருக்கிறாருங்கிற அளவுக்கு தான் பாஜகவே இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப அவர்கிட்டே வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பாஜக வந்து ஒன்னும் செல்ஃப் எடுக்கலைங்கிற மாதிரி கேள்விக்கு வந்து அவர் ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு, இருந்தாலும் வந்து நாங்க இப்படிதான் வந்து மேற்கு வங்கத்துல இருந்தோம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்எல்ஏவே இல்லை, இன்னைக்கு 207 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அஸ்ஸாம்ல வந்தோம், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் வர மாதிரி தமிழ்நாட்டிலயும் வருவோன்றாரு. சரி, நீங்க வர முடியலன்னா அண்ணாமலை இறக்கி விட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. பி டீமா அப்படின்னு சொல்லும் போது பி டீம்லாம் கிடையாது, ஒரே டீம் நாங்க, அது சி டீம். பி டீம் தான் டிவிக்கேன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா பி டீம் ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்லி, பி டீம்லாம் கிடையாது, ஒரே டீம் தான் நாங்க, எங்களுக்கு தலைவர் நிதின் நபீன் தான். அவரோட தலைமையில தான் நாங்க செயல்படுறோம்னு வந்து சொல்றாரு நயினார் நாகேந்திரன். ஆனா சக்தி இழந்து போச்சு போல இருக்கு பிஜேபியில. முன்னாடியே சில சலசலப்பு ஏதாவது நடக்கும், இப்ப ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் வேற அமைச்சரவைக்குள்ளே வந்தது வேற அவங்களுக்கு இன்னும் இரிட்டேஷனா இருக்கு, இவங்க வேற அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு எந்த அரசியல்வாதிக்கு சரியா பொருந்தோ இல்லையோ, ட்ரம்ப்புக்கு கச்சிதமா வந்து பொருந்தும். நேத்து ஒண்ணு சொல்லுவாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. பட் நம்ம அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் அது வார கணக்காவது நீடிக்கும், இல்ல மாச கணக்கில் நீடிக்கும். பட் இவர் நேரத்துக்கு நேரம் வந்து மாத்துறாரு, நொடிக்க நொடி மாத்துவார். பேட்டியில ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொல்லுவாரு. இப்ப என்னன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அதை வந்து தாண்டணும் அப்படின்னா 20% வரி கட்டணுமா. ஈரான்ல இருக்காரு, ஈரானை ஒட்டி இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், இதுக்கு இவர் வரி கேட்பாரு போல. அதான் ஈரானே வாங்கக்கூடாது, எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்ப முன்னாடி சவுண்ட் விட்டாப்ல ட்ரம்ப், இப்ப வரி கட்டணுங்கிறாங்க. பட் ஈரான் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோதல்ங்கிறது இன்னும் அமைதிக்கு வரல, வந்தாதான் எல்லாம் சரியா. இப்ப இதனால கச்சா எண்ணெய் விலைங்கிறது அதிகமாகிட்டே இருக்கு. கச்சா எண்ணெய் விலை அதிகமாக நமக்கு வரைக்கும் பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஒத்தால வச்சுக்கிட்டு உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. Never let them know your next move அப்படின்னு போட்டிருக்காங்க. வேஸ்லின் டப்பால ஹெட்போன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டிசைன் அப்படிதான் இருக்கு. அப்படியா? Me googling
லைட்டா தலை வலிக்குது. கூகுள் இதான் உனக்கு கடைசி நாள். ஐயோ தலைவலிக்கேவா. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் ஆடு தள்ளுபடி கிடைச்சதுன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? வாசல்ல கடன் கொடுத்தவன் நிக்கிறான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமிக்கு. துள்ளாத மனமும் துள்ளு வியாபாரி வந்திருக்காரு இன்னைக்கு. இன்னைக்குதான் துள்ளி இருக்கவருக்கு. ஐயோ 6 பேர் போயிட்டாங்களே, ஒரு பிரஸ் மீட்டை போடுவோன்னு. அந்த படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் விஜய் வந்து பாட்டு போடுவாப்ல, சோகமா பாடுவாரு. இசை பாடி வரும் முன்னே சிம்ரன் அங்க வந்து கேட்டுட்டு யார் அங்க வருவாங்களா அந்த மாதிரி 6 பேர் எங்க 6 பேரை காணன்னு தேடிக்கிட்டே இவர் ஓடுறாரு. ரிசைன் பண்ணி முடிச்சு விழா நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இசை பாடி வரும் சேலத்துல நாங்க தான் வீட்டு காரணம் யாரும் தெரியும் நாங்க தான் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமா, அதனால வந்து எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு இன்னிசை பாடி வரும் விருதை வந்து கொடுத்துடலாம். நீங்க பாடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாடுங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சியிலுமே 3 கட்சி தான் வருவீங்க. நம்ம செய்தியெல்லாம் மறந்து வேற செய்திக்கு போயிருப்போம். இப்ப 3 வாரம் கழிச்சு இவரு வேற அறிக்கை கொடுக்குறாங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்ப 3 வாரம் கழிச்சு வந்திருக்காரு. தாவேகா இணைப்பு விழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.